ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்கோன்னா பார்ட் 2 வீடியோ இருமுடி கட்டுறது தான். இது வந்து எங்கள் மாமாவுக்கும், அதாவது ரெண்டாவது அக்கா மகனுக்கு கட்டினதை பார்த்தோம், கீ வீடு. மறுபடியும் மேலே வந்து எங்கள் மாமா தான் இருக்காங்களே, எங்கள் மாமா மூணாவது, எங்கள் மாமாவும் மூணாவது அக்காவோட ஹஸ்பண்டும் என் தம்பியும் கட்டியிருந்தாங்க, எங்கள் அக்கா மகனும் கட்டியிருந்தாங்க. இவர் தான் கலையில் தலப்பா கூட அந்த இது கூட கட்ட தெரில அவருக்கு. எனக்கே கிட்ட தெரியாது, என்ன கிட்ட தெரியாது. அவங்க கட்டி விட்டுட்டு முதல் சூடத்தை காமிச்சிட்டு அப்புறம் தட்டில் அரிசியை போட்டு அதில் தேங்காய் வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் விபூதி தட்டில் கொஞ்சம் விபூதி நல்லா போட்டு அதில் சூடத்தை ஏற்றிட்டாங்க. ஏன்னா நான் சொன்னேன்ல, இருமுடி கெட்ட தண்டி சூடாக அணையக்கூடாது, எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், சரியா? அப்போ தான் ஐயப்பா நம்ம வீட்டில் இருக்க தான் செய்வார். அந்த இது எரிஞ்சுக்கிட்டே, அந்த ஒளி தீபம் அப்படிம்போம்ல, அது தெரியணும்ல, அதனால் அதை ஏற்றி வச்சுருந்தாங்க. அவர் பக்கத்துலேயும் ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிச்சுங்க. கடைசி சொல்கிறேன் அது என்னதுன்னு. அப்போ எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் சங்கு எல்லாமே ரெடி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அந்த தேங்காவை உடைப்பாங்க இல்லையா, அந்த உடைக்கிறத தேடிட்டு உடைக்கிறதும் எடுத்து வச்சுட்டு நல்லா உடைச்சிட்டு அதுக்குள்ளே ஒரு சங்கில் எடுத்து அதுக்கு முன்னாடி ஒன்று செய்வாங்க, மூக்கில் அதை கெட்டிக்கிடுவாங்க. அது மறந்துட்டேன்னு சொல்ல, வீடியோ பார்த்தா தாங்க அது தெரியுது அவர் கெட்டுறது, சரியா? அந்த மூக்கில் உள்ளது கெட்டிட்டு தான் அவர் அந்த நெய்யவே திறப்பார். அதுவும் இல்லாமல் தேங்காய் கண்ணையும் உடைப்பார். இப்போ அந்த கத்தி எடுத்து அந்த கத்தி இல்லை, ஒரு உருண்டையாக இருந்தது, அதை எடுத்து தான் திருகுவார். அப்படியே திருகுனோடனே ஓட்டை போட்டுரும், லைட்டாக அப்படி இப்படின்னோடனையும் நல்ல ரவுண்டிங்கில் விழுந்துருவோம். அந்த தண்ணி அப்படியே துப்புன்னு உழுகுதுங்க, அழகாக இருந்தது. அப்புறம் தண்ணியை எடுத்து முடித்த பிறகு தான் அப்புறம் அதில் மெதுவாக அந்த தேங்காயில் அது சொன்னேன்ல, நெய் ஊற்றிடுவாங்க. நெய் ஊற்றி முடித்த உடனே எல்லாத்தையும் எடுத்து பைக்குள்ளே, அந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நெய் எடுத்து ஊற்றுறாங்க. நெய் ஊற்றுறாங்களா, அதுக்கே கை ஐயாவுக்கு அப்படி நடுங்கும். எங்களே 1000 ரூபா அப்படி செய்யணுண்டா, இப்படி செய்யணுண்டா அப்படிம்பாங்க. ஆனால் அவங்களே பாருங்கள், ஒரு பதட்டம் வந்துருச்சுங்க. அப்படியே பதட்டம்னா அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும், ஒரு பயமும் இருக்கும். அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும், அந்த பதட்டம் வந்துருச்சு எங்கள் மாமாவுக்கு, என் தம்பிக்கும். அப்போ இப்படி சங்கில் ஊற்றி முடித்த உடனே அதை நல்லா தொடச்சிட்டாங்க. வழுவக்கூடாது இல்லையா, எண்ணெய் இல்லை, நெய் இல்லையா, அதனால் நல்லா சங்கையும் தொடச்சி வச்சுட்டாங்க, அதையும் நல்லா தொடச்சிட்டாங்க. அங்கே பாருங்கள், அதை நல்லா தொடச்சிட்டு அப்புறம் ஒரு தேங்காய் வச்சு அதில் அடிச்சுட்டு லைட்டாக அந்த இதில் கொஞ்சம் சூடத்தை வச்சுட்டு அப்படியே லைட்டாக அதை எடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் இது இருக்குது பார்த்தீங்களா, துணூறு எடுத்து அது மேலே வச்சு அப்படியே பெரட்டி அப்படியே அந்த பைக்குள்ளே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பைக்குள்ளே வைக்க முடித்த பிறகு இதை விட ஹைலைட்டுங்க, இது எல்லார் வீட்டுக்கும் போய் செய்யணும்ல, அதுதான். அதுவுமே அவங்க குருநாதருக்கு ஏதோ இதாக இருக்கிறதுனால தான் எல்லாத்தையும் கோயிலில் தான் எப்போயுமே கட்டுவாங்களாம். இந்த வருஷம் தான் வீட்டில் அப்படி கட்டுறேன்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே வீட்டில் கட்டால் நல்லது அப்படிங்காங்க. நல்லதாக இருக்கும். நான் மேக்ஸிமம் கோயிலில் கட்டி தான் பார்த்துருக்கேன். அது எங்கள் 6வது அக்கா வீட்டுக்காரர் போட்டிருந்தப்ப, ஆனால் அவங்க எங்களெல்லாம் கூப்பிடலை. அது என்னமே அவங்களுக்கு புரியல தடவை போட்டதுனால. ஆனால் இவங்க எல்லாத்துக்குமே கூப்பிட்டாங்க, கன்னி பூஜையிலேருந்து எல்லாத்துக்குமே. எங்கள் அக்கா ஐயப்பன் கோயிலில், அதனால் கூப்பிட்டாங்க. இவங்க 2 பேர் தான் கூப்பிட்டாங்க. போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்தோம். அப்புறம் அரிசி எடுத்து போட சொன்னாங்க. அம்மா, அக்கா, யாரோ போடலாம், அதாவது சொந்தத்தில் போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் எல்லாருமே போட்ட வீடியோ தான் அது. அப்புறம் நானும் போட்டேன். என்னை மட்டும் கரெக்டாகவே வீடியோ எடுக்கலைங்க, மூஞ்சி தெரியாத மணிக்கு எடுத்து வச்சுட்டாங்க. அது எப்படி தான் தெரியல, நான் எல்லாத்தையும் நல்லா எடுக்கேன், என்னை மட்டும் எப்படி எடுத்து வச்சுட்டாங்க பார்த்தீங்களா? அழகாக எடுத்து வச்சிட்டோம். இன்னொன்று ஒன்று கேப்சர் பண்ணிக்கோங்க, நைட்டி போடுறதுனால நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். சரி, வீட்டில் தானே, வீட்டில் அவ்வளோ வேலை எங்கள் அக்காவுக்கு எல்லாத்துக்கும், அதனால தான் அவங்க நைட்டி போட்டிருக்காங்க. அப்புறம் அரிசி எல்லாத்தையும் எடுத்து போட்டு எங்கள் மாமா புது இது வச்சுருந்தோம் இல்லையா, போர்வை, அந்த தேங்காவை எடுத்து வச்சுட்டாங்க. புது போர்வை எடுத்து தலையில் வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து அந்த இருமுடி பையை மேலே தூக்கி வச்சு அப்படியே லைட்டாக அப்படி மூடி விட்டுட்டு அப்படியே ஒரு இதுப்பாங்க. அந்த போர்வை எடுத்துட்டாங்க.
அப்போ எதுக்கு நைட்டி போட்டிருக்காங்கன்னா வீட்டில் தானே, வீட்டில் வந்து செம்ம வேலைங்க, சரியான வேலை அக்காவுக்கு. எல்லா வேலையும் முடிச்சு செஞ்சுட்டு வரக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க. சரி இதனால என்ன, வீட்டில் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நைட்டிலே இருந்துட்டாங்க. இல்லாட்டி அவள் தான் ஐதீகம் பாப்பா, வெளியே எங்கே போனாலும் சேலை உடுத்திட்டு வருவா அவள் தான். சரி டயர்டு வேறு ரொம்ப, அக்காவுக்கு வந்து ப்ரெஷர் சுகர் இருக்கிறதுனால சரி இருக்கட்டும், அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். சரிடி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா. அப்புறம் வந்து இருமுடி கட்டி அந்த பையெல்லாம் இது பண்ணி தலையில் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து ஒன்று இருக்குல்ல, விரத சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதாவது இருமுடி கட்டி எல்லாம் வச்ச பிறகு தான் விரத சாப்பாடு சாப்பிட்டோங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் சோறு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால் இருமுடி கட்டின பிறகு தான் நாங்கள் சாப்பிட்டோம். உங்களுக்கே தெரியும், இருமுடி கட்டின பிறகு தான் சாப்பாடு உண்டு அப்படின்னு. பாயசத்தோடு சாப்பாடு, ஏன்னா அவருக்கு பாயசம் தானே செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாயசத்தை படையல் வச்சுட்டு தான் அடுத்து நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு சாப்பாடு. அப்புறம் மாலை எடுத்து போட்டுட்டு அது வந்து என் தம்பிக்கு, அவங்களோட மகனுக்கு. அப்புறம் ஒரு சின்ன மலை இருந்துச்சு, அதை எடுத்து அந்த இருமுடி பையில் இறுக்கி கட்டிட்டாங்க. ஒரு இது மணி கட்டி இந்த பாருங்க அந்த கட்டுறாங்களே, நான் தாங்க பார்த்தேங்க. ஆனால் இப்போ வீடியோவில் பார்க்கும்போது புதுசு மணிக்கே இருக்குது. இப்போ இந்த வீடியோ எடுத்து போன கார்த்திகை மாதம் எடுத்தோமா, கார்த்திகை மார்கழி ஆமாம் அதில் தான் போடுவாங்க, இப்போ எடுத்திருந்தாங்க. அப்புறம் வந்து அந்த சூடத்தட்டை காமிச்சிட்டு கும்பிட்ட உடனே தலையை தூக்கி வச்சுட்டாங்க. அங்கே பாருங்கள், தலையை தூக்கி வச்சுட்டு சாமியப்பா ஐயப்பா வரோமப்பா ஐயப்பான்ற மணிக்கு அதுக்கு ஏற்றின உடனே எங்கள் மாமாவுக்கு அப்படியே எல்லாத்துக்குமே ஒரு நிம்மதி இருந்ததுங்க. கரெக்டாக அந்த விரதத்திலிருந்து முடிச்சாச்சு அப்படின்னு. அதுக்கடுத்து பார்த்து எங்கள் தம்பிக்கு, அதாவது அவங்க மகனுக்கு, எங்கள் அக்கா மகனுக்கு வந்து அடுத்து நெய் ஊற்றி செஞ்சு அடுத்து அவன் ஆரம்பிச்சிட்டான். இது கொஞ்சம் அவனுக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலாக எடுக்கலை, ஏன்னா மாமாவுக்கு ரொம்ப எடுத்துட்டோம்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரொம்ப லென்த்தாக வீடியோ போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவன் நெய் ஊற்றுறதை வந்து எடுத்தோம். இவனுக்கு தான் கொஞ்சம் சாமி வந்தது, கட்டுப்படுத்திட்டாங்க. அழுகக்கூடாது, செய்யக்கூடாது, கொஞ்சம் ஆசானம் மெதியாக இருக்கணும், எனக்கு கெட்ட வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து கெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இருமுடி பையை கெட்டி தேங்காவை நல்லா அந்த சொன்னேன்ல அதே மாதிரிக்கே மெயின்டைன் பண்ணி செஞ்சு அந்த பைக்குள்ளே வச்சுட்டாங்க. வச்சு முடிச்சுட்டு தம்பிக்கு அந்த வைக்கும்போது தான் ஒரு மாதிரி உழுப்புவான், இப்போ இதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனையும் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிக்கிருந்தான். இப்போ அவன் வந்து அவ்வளோ ஒரு சாமி பக்தனாகவும் இருந்தான். கீழே ஒரு தம்பி இருக்கான், அவனும் மேலே இருக்கான் தினேஷும் மகேஸ்வரனும் ஓவராக அதில் ரொம்ப தூரம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் விரதம் வந்து இதாவாக தான் இருந்தாங்க. ரொம்ப அது எப்படின்னா ரொம்ப உருக்கமாயிட்டாங்க. அப்புறம் அரிசி எடுத்து போட சொன்னாங்க. எடுத்து போட பிறகு அவங்க அம்மா போட்டாங்க. அம்மாவுக்கு அடுத்து அக்கா போட்டாங்க. அக்காவுக்கு அடுத்து வந்து எங்கள் மாமா மாலை போட்டிருந்தாங்க, அவர் முருகருக்கு போட்டிருந்தாங்க, அவரும் வந்து எடுத்து போட்டார், மூத்தவர் இல்லையா, அதனால் அவரும் போட்டார். அவங்க அக்கா எடுத்து போட்டாங்க. அக்கா வீட்டுக்காரர் வரலையான்னு கேட்டிங்கன்னா அவர் வரலை. அவர் எப்போயாச்சும் ஒரு தடவை வருவார், அதனால் வரலை, ஏதோ வேலை இருந்துச்சுன்னாங்க. அப்புறம் வந்து எங்கள் மாமா போட்டாங்க. நாங்கள் எல்லாருமே ஆனால் மேலே தான் இருந்தோம். அவனுக்கு கட்டி முடிச்சோடனே மேலே எல்லாருமே வந்துவிட்டோம். இந்த நிற்கான்ல பக்கத்தில் அவன் இருந்தான், நான் இருமுடி கட்டுறதுனால நீங்கள் எதுவும் தொடக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் இவன் ஓரத்தில் நிற்கான், எங்கள் முன்னாடி நிற்பான். அவன் வேணும் வேகமாக எல்லாத்தையும் கட்டணும் இல்லையா, டயத்தோடு அப்படி நல்ல நேரம் பார்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயத்துலேயே நான் கெட்டின டயங்க சூப்பர் டயங்க, நல்ல டயத்தில் ஆனால் கட்டணும். லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக கட்டும் அப்படின்ற மணிக்கு நல்ல டயத்துலாம் கட்டணும். அதே மணிக்கு இவனுக்கு ஒரு போர்வை, புது போர்வை எடுத்து வச்சுருந்தோம். அந்த போர்வையை தலையில் வச்சு இவனுக்குங்கிறது அப்போ மாலை போட்டிருக்காருல, சாமி சரணம் இதே தான் சொல்லிக்கிருந்தோங்க. சாமி ரொம்ப வாய் பேசாதீங்க சாமி விட்டுருங்க சாமி, இப்படியே தான் சொல்லிக்கிருந்தோம். சேட்டை தாங்கலைங்க, என் தம்பி சேட்டை 2 பேர் சேட்டையும் தாங்கலை. கீழே உள்ள இந்த சேட்டையும் தாங்கலை, மேலே உள்ள சேட்டையும் தாங்க முடியல. சும்மாவே கிண்டல் அடிப்பாங்க. மாலை போடுறதுனால கொஞ்சம் சாமி சரணம் இதே தான் பதிலுக்கு சொல்லணும்ல நம்ம, ஷோப்பா அப்படின்ற மாதிரிக்கு இருந்தது. நல்லா இருந்தது. வாடை அவங்க மேலே ஒரு ஸ்மெல் அடிக்கும் இல்லையா, வாசனை, ஸ்மெல்லுங்கிறதோட வாசனை அவ்வளோ ஒரு, அது மாலை போட்டுக்கவங்க மேலே தாங்க அந்த வாசனை அடிக்கி. நம்ம மேலெல்லாம் அது வேறு வாசனை அடிக்கும், அவங்க மேலே வந்து அப்படியே கடவுள் மேலே அடிக்கிற மணிக்கு வாடை அடிக்கும். அப்போ ஒரு தேங்காவை உடச்சி முன்ன சாமிக்கிட்ட வச்சுட்டு அப்புறம்தான் வந்து தூக்கி விடுவாங்க. ஏன்னா அவங்க பிள்ளை கன்னி சாமி இல்லையா, அதனால் வட்டம் போடுறாங்க. பார்த்தீங்களா,
தேங்காய் உடச்சிட்டாங்க. தேங்காய் உடச்சி சாமிக்கிட்ட வச்சுட்டாங்க. வச்சுட்டு தான் தூக்கி விடுவாங்க. அப்போ தான் அவருக்கு அந்த இதே கலட்டுறாரு பாருங்க, இந்த மூக்கில் கெட்டியிருக்காருல அந்த மாஸ்க் மணிக்கு, அதை அப்போ தான் கலட்டுவார். தேங்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடி தான் கலட்டுவார். அது தண்ணி கழட்ட மாட்டார். அந்த நெய் ஊற்றி எல்லாம் செய்யத்தண்ணி கழட்ட மாட்டார். அப்புறம் வந்து பைய தூக்கி மேலே வச்சுட்டு துணுரை அந்த பைக்கு ஒரு 3 தடவை போட்டுருவாங்க. போட்டுட்டு அப்புறம் மேலே தலையில் வச்சுட்டு ஒரு 3 சுற்று ஐயப்பா சாமியப்பா ஐயப்பா வந்தோமப்பா ஐயப்பான்றப்ப சாமி சரணம் ஐயப்பா ஐயப்பா அப்படின்னு ஐயப்பா 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 சாமி சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை சுற்றிட்டு 3ஆவது தடவை நிப்பாட்டி பிடிச்சிக்கலாம்.